அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று வாழ்வை தொலைத்த ஜாதகம் என்பது பற்றித்தான். ஜோதிடத்தில் சுக்கிரன் என்பது காதல், திருமணம், ஷியாத்து, வசதி, ஆடம்பரம் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம். ராகு ஒரு மாய கிரகம். இது எப்போதும் ஒருவரின் வாழ்க்கையில் குழப்பத்தையும் எதிர்பாராத திருப்பங்களையும் தரக்கூடியது. சுக்கிரனும் ராகுவும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் என்ன நடக்கும்? சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் சில மோசமான விளைவுகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கை. சுக்கிரன் களத்திரகாரகன் என்பதால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விவாகரத்து வரை செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். காதல் வாழ்க்கை. காதல் தோல்வி, தவறான உறவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காதலில் ஏமாற்றம் அடையக்கூடும். பணப்பிரச்சனை. ஆடம்பர செலவுகள், தவறான முதலீடுகள் காரணமாக பணப்பிரச்சனை வரலாம். சொத்துக்களை இழக்க நேரிடலாம். உடல் நலக்குறைவு, சரும நோய்கள், ஹார்மோன் பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தம். குழப்பமான மனநிலை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். எந்த பாவத்தில் இந்த சேர்க்கை மோசமான பலன்களை தரும்? லக்னத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை மோசமாக இருக்கும். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் பண இழப்பு ஏற்படலாம். இதற்கான தீர்வுகள் என்ன? ராகுவுக்கு பரிகாரம் செய்வது நல்லது. சுக்கிரன் மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம். ஏழை பெண்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சுக்கிரனின் நல்லாட்சியை பெறலாம். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. யோகா, தியானம் செய்வதன் மூலம் மன அமைதி பெறலாம். கவனிக்க வேண்டியவை: ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் பயப்பட வேண்டாம். சரியான பரிகாரங்கள் மூலம் எதிர்மறை விளைவுகளை குறைக்க முடியும். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி மட்டுமே. உங்கள் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சுக்கிரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது சில பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். சரியான பரிகாரங்கள் மற்றும் முயற்சிகள் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றமடையலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.